வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் தர்பூசணி பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். விட்டமின் சி எனும் உயிர் சத்து தர்பூசணி பழத்தில் அதிக அளவில் இருக்குது. ஸோ தர்பூசணி பழம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு பலப்படுத்திக்கலாம். இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று நோய்களையும் வராமல் தடுக்கலாம். தர்பூசணி இருக்கக்கூடிய விட்டமின் ஏ மற்றும் பீட்டா கரோட்டின் இந்த சத்துக்கள் நம்மளுடைய சருமத்தை ஆரோக்கியமாக வைத்து முடி வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்குது. மேலும் உடலில் ஏதாவது எரிச்சல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம தர்பூசணி எடுத்துக்கொள்ளும் போது அந்த எரிச்சலை கியூர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நன்மைகளோட இன்னும் நிறைய நன்மைகள் தர்பூசணி பழத்துக்கு இருக்கு. அந்த நன்மைகளையும் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது தர்பூசணி பழம். தர்பூசணி பழத்தில் விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உயிர் சத்து அதிகமாக இருக்கிறதால தான் நமக்கு இம்யூன் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதை முன்னாடி நம்ம பார்த்தது தான். இப்போ நம்ம தர்பூசணி பழத்தை இந்த கோடைக்கால சீசனில் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய இம்யூன் பவர் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ இம்யூன் பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று நோய்களையும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். அப்போ நமக்கு இருக்கக்கூடிய அந்த சாதாரணமாக காய்ச்சல், இருமல், இந்த மாதிரி சளி, ஜுரம் இதெல்லாமே கியூர் பண்ணிக்கலாம். புதுசாக நமக்கு எந்த விதமான நோயும் அட்டாக் ஆக நம்மளுடைய உடலை நம்ம பலமாக வைத்துக் கொள்ளலாம். எந்த விதமான நோய்க்கே நம்மளுடைய உடல் வந்து ஆட்படாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா தர்பூசணி பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். நீரிழிவு நோய் உள்ளவர்கள்லாம் தர்பூசணி பழத்தை உட்கொள்ளலாம். ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் வந்து தர்பூசணி பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது ரத்தத்தில் அவங்களுடைய சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாடோடு இருக்கும். தர்பூசணியில் விளக்கக்கூடிய பல்வேறு நபர்களும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதாவது தர்பூசணி சாப்பிடக்கூடாது அப்படின்னு அதை வெறுக்கிறவங்கலாம் என்ன சொல்றது அப்படின்னா, என்ன ஒரு காரணம் சொல்லுவாங்கன்னா, அதில் வந்து அதிக அளவு சர்க்கரை இருக்குது அப்படின்றத அவங்க நம்புவாங்க. ஏன்னா அதிக இனிப்பு சுவை வந்து தர்பூசணி பழத்தில் இருக்குது அப்படின்றதால அதில் அதிக சர்க்கரை நிறைந்திருக்கு அப்படின்றது அவங்களுடைய நம்பிக்கையாக இருக்கும். ஆனால் உண்மையிலேயே ஆய்வுகளின் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு முழு தர்பூசணியில் 6.2 கிராம்லேருந்து அதிகபட்சம் 100 கிராம் வரையிலான சர்க்கரை நிறைந்திருக்கிறதாக அறிக்கையில் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பாக தங்களுடைய உணவுகளில் இந்த தர்பூசணி பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுடைய அந்த ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வந்து கட்டுப்பாடோடு இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தை வந்து அவங்க விடுபடலாம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் ரத்தத்தில் எந்த அளவுக்கு சுகர் உங்களுக்கு இருக்குது அப்படின்றத செக் பண்ணிட்டதுக்கு அப்புறமாக மருத்துவரினுடைய அறிவுரையின்படி கூட நீங்கள் வந்து உங்களுக்கு வேண்டிய அளவில் தர்பூசணி பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு தர்பூசணி பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். தர்பூசணி பழத்தில் அதிக அளவு நீர் சத்தும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்தும் இருக்கு. இதன் காரணமாக நீங்கள் தர்பூசணி பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது இந்த நீர் சத்தும் நார் சத்தும் உங்களுக்கு கிடைக்கிறதால உங்களுக்கு மீண்டும் பசி எடுக்கக்கூடிய உணர்வே வந்து வராது. இதன் மூலமாக நம்ம அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை வந்து சாப்பிட்டு நம்மளுடைய உடல் எடையை இன்னும் வெயிட் போட்டுக்க மாட்டோம். ஸோ அந்த நொறுக்கு தீனிகள்லாம் நம்ம வந்து எடுத்துக்காம நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்ட்ரோலாக நம்ம பசியை வந்து வச்சுக்குவோம். அப்போ பசி வந்து நமக்கு எடுக்கவே எடுக்காது. நம்ம ஏன்னா நார் சத்தும் நீர் சத்தும் இருக்கக்கூடிய உணவை எடுத்திருக்கோம், அதாவது தர்பூசணி எடுத்திருக்கோம் அப்படின் போது பசியை நமக்கு வந்து எடுக்காது. ஸோ அப்போ போதுமான அளவுக்கு நம்ம சாப்பிட்ருக்கோம் அப்படின்றது அர்த்தம். இதன் மூலமாக அதிகமான பொருளை சாப்பிட்டு உடல் எடையை இன்னும் நம்ம வந்து வெயிட் போட்டுக்க மாட்டோம். அதுக்கப்புறம் தர்பூசணி இருக்கக்கூடிய நீர் சத்தும் நார் சத்தும் ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றி, இதை தவிர தர்பூசணியில் கலோரிகள் மிக குறைவாக இருக்கிறதால என்ன பண்ணோம்னா ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அந்த கொழுப்புகளை எல்லாம் கரைத்து வந்து வெளியேற்றிடும். சரி, உங்களுக்கு நீ தர்பூசணி சாப்பிடும்போது செரிமானம் செய்வதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த கால அளவும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்போ அந்த சின்ன கேப்லேயே உங்களுக்கு வந்து செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கும். டைஜஷன் ப்ராசஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கிறதால உங்களுடைய உடலில் ஏற்கனவே தேங்கியிருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றி உங்களுக்கு வந்து அந்த பசி உணர்வை வந்து கொடுக்காது. ஸோ அதை ஆற்றலாக மாற்றி உங்களுடைய உடல் எடையை சைடு எஃபெக்ட் எல்லாமே குறைக்கிறதுக்கெல்லாம் தர்பூசணி பழத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது தர்பூசணி பழம். தர்பூசணியில் இருக்கக்கூடிய லைகோபின் என்பது இது ஒரு சத்து. ஸோ இந்த சத்து வந்து நமது இதயத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கு. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ரத்தத்தை சரியான அளவில் வைக்கும். இந்த லைகோபின் சத்து வந்து நம்மளுடைய பிளட் பிரஷர், அந்த பிபியை வந்து நமக்கு கண்ட்ரோலாக வைக்கும். அதன் மூலமாக நமது உடலில் வந்து கொலஸ்ட்ராலோடைய அளவை வந்து நம்ம குறைக்கலாம். இப்போ பிபி கண்ட்ரோலாக இருக்கும், கொலஸ்ட்ரால் நமக்கு வந்து கண்ட்ரோலாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இதயம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நல்ல வளமான கொழுப்புகள் மட்டும்தான் நமக்கு இருக்கணும். கெட்ட கொழுப்புகள்லாம் நமக்கு வந்து இருக்கக்கூடாது. எனவே ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகளெல்லாம் நம்ம வந்து குறைத்து கொண்டு நமக்கு இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பை மட்டும் வளமான அளவில் வைத்து கொண்டோம் அப்படின்னா இதயம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து தர்பூசணியில் இருக்கக்கூடிய அமினோ அமிலம் நைட்ரிக் ஆக்சைடை உற்பத்தி செஞ்சு ரத்த அழுத்தம் அதிகரிக்கிறத நமக்கு வந்து தடுக்கிறதால நமக்கு பிபி கண்ட்ரோலாக இருக்கும். அதே போல் வந்து நமக்கு இருக்கக்கூடிய
அந்த கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ரால் நமக்கு வந்து கண்ட்ரோலாக இருக்கிறதால எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே இல்லாமல் நமக்கு இதயம் சார்ந்த மாரடைப்பு பக்கவாதம் போன்ற பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் நலமோடு இதயத்தை ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கிறதுக்கு தர்பூசணி பழம் உதவிகரமாக இருக்கும். கண் பார்வையை மேம்படுத்த உதவிகரமாக இருக்கும் தர்பூசணி பழம். தர்பூசணி பழத்தில் இருக்கக்கூடிய லைகோபின்ல ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை வந்து நிறைந்திருக்கு. மேலும் அலர்ஜி எதிர்ப்பு தன்மைக்கு எதிராகவும் தர்பூசணி பழம் வந்து செயல்படும். ஸோ ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து தர்பூசணி பழத்தில் இருக்குது அப்படின்றதுக்காக இதன் காரணமாக நம்ம தர்பூசணியை வந்து போதுமான அளவுக்கு உட்கொள்ளும் போது வயதானவர்களுக்கு உண்டாகக்கூடிய பார்வை குறைபாடுகள் ஏற்படாமல் அவங்களுக்கு வந்து தடுக்கிறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும். ஸோ ஒட்டுமொத்தமாக சொல்லணும் அப்படின்னா அந்த கண்கள் சார்ந்த கண் பார்வை குறைபாடு ஏற்படுவது, கண்புரை, மாலைக்கண் நோய் ஏற்படுவது, இது போல எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதை கியூர் பண்ணிக்கிறதுக்கு தர்பூசணி பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். கண் பார்வை யாருக்கெல்லாம் வந்து கூர்மையாக தெரியலையோ அவங்கெல்லாம் தர்பூசணி பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை கூர்மையாக தெரிய ஆரம்பிக்கும். கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்ளவும், கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் வராமல் முன்னாடி தடுத்து ஆரோக்கியமாக நம்மளுடைய கண் பார்வை வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க தர்பூசணி பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஈறுகளுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது தர்பூசணி பழம். தர்பூசணி பழத்தில் அதிகம் நிறைந்திருக்கக்கூடிய விட்டமின் சி எனும் உயிர் சத்து நமது ஈறுகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கு. மேலும் ஈறுகளில் உண்டாகக்கூடிய பாக்டீரியா தொற்றுகளிலிருந்து பாதுகாப்பு அளிக்கிறது. தர்பூசணி பழத்தை நம்ம உட்கொள்வதால் பற்கள் பளிச்சுன்னு இருக்கிறதுக்கு உதவுவதோடு மட்டும் இல்லாமல் உதடுகள் வறண்டு போவதையும் தடுக்கிறதுக்கு தர்பூசணி பழம் உதவிகரமாக இருக்கும். இதன் மூலமாக ஈறுகளில் ரத்த கசிவது ஏற்படுவது, உதடுகளில் வெடிப்பு ஏற்படுவது எதுவுமே இருக்காது. ஈறுகள் பலமாக இருக்கிறதால பற்களும் வலிமையாக இருக்கும். பற்களில் கிருமிகள் இருந்தாலும் அது தர்பூசணி பழத்தை வந்து அது விலக்கிடும். ஸோ ஒட்டுமொத்தமாக வாய் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறதுக்கு, பற்களை பலப்படுத்துகிறதுக்கு, ஈறுகளை வந்து ரொம்பவே வலிமையாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் தர்பூசணி பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். தர்பூசணியை ஜூஸாக கூட நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம். மக்கள் அனைவரும் சுட்டரிக்க போகக்கூடிய அந்த வெயில் காலத்துக்கு வந்து இப்போ தயாராகிட்டு இருக்காங்க. இப்போ குளிர்காலம் முடிந்து அடுத்து நமக்கு வந்து வெயில் காலம் தான் வரும். ஸோ கோடைக்காலம் வரும்போது வழக்கம் போல் அந்த வெயில் காலத்தில் கிடைக்கக்கூடிய அந்த சீசன் ஃப்ரூட்ஸை தான் நம்ம எதிர்பார்ப்போம். அந்த வகையில் நமக்கு இந்த கோடை காலத்தில், அதாவது வெயில் காலத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடிய அந்த தர்பூசணி பழத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த நீர் சத்தும் மிகுந்த சுவையும் நம்மளுடைய உடலுக்கு போதுமான அளவுக்கு நீர் சத்து கொடுக்கறதால எப்போதுமே நம்மளுடைய உடலை கோடை காலத்தில் நீரேற்றமாக வைத்திருக்கிறதால கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய அம்மை நோயோ அல்லது மற்ற கொப்புள வியாதிகளோ, தோல் சார்ந்த பிரச்சனைகளோ, மயக்கம் எதுவுமே இல்லாமல் நம்மளுடைய உடல் நீரேற்றமாக, குளிர்ச்சியாக, ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக, புத்துணர்ச்சியாக வந்து செயல்பட ஆரம்பிக்கும். எங்காவது நம்ம வெளியில் போகும்போது அப்படின்னு தர்பூசணி பழத்தை சாப்பிட்டோம்னா அன்றைய நாளை நம்ம மிக சிறப்பாக வந்து செய்ய ஆரம்பிப்போம். அதே சமயத்தில் இந்த அளவுக்கு நிறைய ஆரோக்கிய நன்மைகள் தர்பூசணி பழத்தில் இருந்தாலும் நம்ம தர்பூசணி பழத்தை வந்து அளவோடு தான் சாப்பிடணும். அதே சமயத்தில் வந்து தர்பூசணி பழத்தை நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. தர்பூசணி பழத்தை காலை உணவின் போது அல்லது காலை உணவிற்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட வேளையில் சாப்பிடலாம். இது தவிர நீங்கள் மாலை நேரங்களில் தர்பூசணி பழத்தை வந்து நம்ம சாப்பிடலாம். ஆனால் நீங்கள் எப்போதுமே இரவு நேரங்களில் தர்பூசணி பழத்தை சாப்பிட்றது தவிர்க்கணும். ஏன்னா சில நேரங்களில் உங்களுக்கு இரவு நேரங்களில் நீங்கள் சாப்பிடக்கூடிய அந்த தர்பூசணி பழம் அதிக குளிர்ச்சியாக இருக்கிறதால சளி தொந்தரவுகளை கூட ஏற்படுத்தலாம். ஒரு சில பேருக்கெல்லாம் வந்து இன்னும் அரிதிலும் அரிதாக வயிறு சம்பந்தமான கோளாறுகளும் உண்டாகலாம். வயிறு சார்ந்த வாயு பிரச்சனை, சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை கூட உங்களுக்கு ஏற்படலாம். ஸோ வயிற்றுப்போக்கு கூட ஏற்படலாம். இதன் மூலமாக தர்பூசணி பழத்தை வந்து நீங்கள் இரவு நேரங்களில் சாப்பிட்றது வந்து கூடுமான வரைக்கும் தவிர்ப்பது வந்து நல்லது. ஸோ நீங்கள் மற்ற நேரங்களில், குறிப்பாக வந்து காலை நேரங்களில், காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் தர்பூசணி சாப்பிடும்போது நிறைய நன்மைகளை பெற்று நலமோடு வாழலாம். இப்போ நமக்கு இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை கியூர் பண்ணிக்கணும், அதே போல் புதுவிதமாக எந்த விதமான நோய் அட்டாக்கும் இருக்கக்கூடாது, நம்ம நலமோடு வாழணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற ஒரு உணவாக தர்பூசணி பழம் இருக்கும். ஸோ தர்பூசணி பழத்தை தொடர்ந்து சாப்பிடும்போது நலமோடு வாழலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பகுதியில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.